வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். ஆரோக்கியமாக உயிர் வாழ்கிறதுக்கு உயிர் வாழ்கிறதுக்கே கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் ஒரு வகையில் அவசியம். ஆனால் அதில் புரோட்டீன் இருக்குது ரொம்ப அவசியம். ஏன்னா புரோட்டீன் எலும்பாகவும் மாறும், எதிர்ப்பு சக்தியாகவும் மாறும், எனர்ஜியாகவும் மாறும். அன்ஃபார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் புரோட்டீன் குறைபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வெஜிடேரியனை கேட்டால் சார் எங்கள் உணவில் எங்கே சார் புரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் வெஜிடேரியனை கேட்டால் நாங்கள் டெய்லியுமா அசைவ உணவு சாப்பிட்றோம், எங்களுக்கும் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 5 புரோட்டீன் நிறைந்த சைவ உணவுகள் என்னென்ன, அது எப்படி எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற முழு புரோட்டீன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். புரோட்டீன் எலும்பாக மாறும், எனர்ஜியாக மாறும், இந்த பில்டப்லாம் ஓகே. ஆனால் உண்மையிலேவா அப்படின்னீங்கன்னா, அந்த சின்ன விரல் எடுத்துப்போங்க. இந்த விரலில் இருக்கிற எலும்பு, அதோடு ஒட்டி இருக்கிற குருத்தெலும்பு, அதாவது கார்டிலேஜ், அது மேலே சுற்றி இருக்கிற தசைகள், அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கின், அதுக்கு மேலே இருக்கிற ஹேர், நெயில், இதுக்கெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற ஹீமோகுளோபின் எல்லாமே புரோட்டீன் தான். இதுக்கு மேலே நம்ம வளர்ச்சிக்கு, செரிமானம் ஆகிறதுக்கு, எதிர்ப்பு சக்தியில் ஆன்டிபாடிஸ் உருவாகுவதற்கும் புரோட்டீன் அவசியம். தேவைப்பட்டால் நம்ம உடம்பு புரோட்டீனை எனர்ஜியாக கூட மாற்றிக்கும். இப்படி தான் புரோட்டீனோட அவசியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்ல முடியும். சரி, இவ்வளோ வேலை செய்கிற புரோட்டீன் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு எவ்வளவு தேவை? 0.8 to 1 கிராம் பெர் கேஜி. அதாவது நீங்கள் 70 கிலோ இருந்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 56 கிராம்லேருந்து 70 கிராம் ஆஃப் புரோட்டீன் அவசியம். இதே உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா, அதாவது ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா, பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் இல்லை ரீசெண்டாக சர்ஜரி பண்ணவங்களுக்கும் ஜாஸ்தியாகவே தேவைப்படும். 1.5 to 2 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் தேவைப்படும். இப்போ டாப் 5 புரோட்டீன் நிறைந்த சைவ உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதில் நம்பர் 1 சோயா ப்ராடக்ட்ஸ். 100 கிராம் சோயா துண்டுகளில் 52 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்குது. சோயா மாவு 51 கிராம்ஸ், சோயா பீன்ஸ் 36 கிராம்ஸ், டோஃபு 17 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்குது. அப்போ 150 கிராம் சோயா சங்க்ஸ் வாங்கினாவே அதிகபட்சம் 40 ரூபா 50 ரூபா ஆகும். அதுலேயே நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற புரோட்டீன் முழுசாக கிடச்சிருதே, அப்புறம் என்ன அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. FDA படி ஒரு நாளைக்கு ஒருவருக்கு சோயா ப்ராடக்ட் மூலமாக கிடைக்கிற புரோட்டீன் அப்படிங்கிறது 25 கிராம்ஸ்க்கு கீழே தான் இருக்கணும். அப்போ தான் அது எண்டோக்ரைன் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸாக வேலை செய்யும். 25 கிராம்ஸ்க்கு மேலே போனால் அது எண்டோக்ரைன் டிஸ்ரப்டாஸாக மாறிடும். அதாவது நம்ம உடம்புல ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் ஆக்கிடும். அதிகம் உண்டால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் இதுதான். ஆனால் எப்போதுமே நீங்கள் சோயா ப்ராடக்ட் எடுத்துக்கும் போது அதன் மூலமாக கிடைக்கிற புரோட்டீன் 25 கிராம்ஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்பர் 2 சீட்ஸ். 100 கிராம் பூசணி விதை மூலமாக 36 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. சணல் விதை 32 கிராம்ஸ், பருத்தி விதை 23 கிராம்ஸ், சூரியகாந்தி விதை 21 கிராம்ஸ், ஆளி விதை 20 கிராம்ஸ், கசகசா 18 கிராம்ஸ், எள்ளு விதை 17.6 கிராம்ஸ். 100 கிராம்ஸ் சியா சீட்ஸ் மூலமாக, அதாவது சியா விதை மூலமாக 16.5 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. நம்பர் 3 நட்ஸ். 100 கிராம் கடலை மூலமாக 26 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. பாதாம் 21 கிராம்ஸ், பிஸ்தா 20 கிராம்ஸ், முந்திரி 18 கிராம்ஸ், அக்ரூட் 15 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. நம்பர் 4 பல்சஸ், பயிறு மற்றும் பருப்பு வகைகள். 100 கிராம் பாசி பருப்பு மூலமாக 24 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. ராஜ்மா 24 கிராம்ஸ், கருப்பு உளுந்து 23 கிராம்ஸ், கருப்பு பீன்ஸ் 22 கிராம்ஸ், துவரம்பருப்பு 22 கிராம்ஸ், கொண்டக்கடலை 20 கிராம்ஸ், கடலைப்பருப்பு 20 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. நம்பர் 5 மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள். 100 கிராம் பன்னீர் மூலமாக 18 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. தயிர் 11 கிராம்ஸ், பால் 3.4 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. சைவத்தில் இவ்வளோ புரோட்டீன் இருந்த உணவுகள் இருந்தும் புரோட்டீன் பத்தலையா, நான்வெஜ் எடுத்துக்கங்க, ஜிம்முக்கு போகிறீங்களா நான்வெஜ் எடுத்துக்கங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? ஒன்றும் கிடையாதுங்க. புரோட்டீன் அப்படிங்கிறது அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் புரோட்டீன். மொத்தம் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அது 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதில் 9 அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்பால் உருவாக்க முடியாது, உணவின் மூலமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு உணவு இந்த 9 அமினோ ஆசிட்ஸை கொண்டதாக இருந்தது அப்படின்னா அதை ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, குறைவாக இருந்தது அப்படின்னா
இன்கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் வெஜிடேரியன் எல்லாமே, இந்த அசைவ உணவு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு. சைவ உணவுகளில் சில வகை தவிர பெரும்பாலான உணவுகள் இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட் கொண்டது அல்ல. அதனால் இன்கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் ஒரு சிம்பிள் ப்ராப்ளங்க. இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்த 5 சைவ உணவுகளில் சோயா சார்ந்த உணவுகளையும் பால் சார்ந்த உணவுகளையும் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால ரெண்டுமே ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு தான். அடுத்து சீட்ஸ், விதை வகைகள், பூசணி விதை, சணல் விதை, அது ஹெம்ப் சீட், சியா விதை, இது மூன்றும் கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு. மற்ற விதைகளில் லைசின், மீத்தியோனைன் அப்படிங்கிற 2 எசென்ஷியல் அமினோ ஆசிட் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இன்கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு. சரி, இது எப்படி கம்ப்ளீட் உணவாக மாற்றுறது? ஸோ விதைகளை எடுத்துக்கும் போது எப்போதுமே கலந்து எடுத்து சாப்பிடுங்க. எல்லா விதைகளையும் கலந்து சாப்பிடுங்க. இல்லை எல்லாத்தையும் கலந்த பவுடரை வெஜிடபிள் சாலட்லையோ ஃப்ரூட் சாலட்லையோ ஸ்மூத்திலையோ ஆட் பண்ணுங்கள். ஏங்க, இட்லி தோசை மாவில் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இதன் மூலமாக விதையை கம்ப்ளீட் புரோட்டீன் உணவாக மாற்றுறோம். நட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா முந்திரி, பிஸ்தா, இது ரெண்டுமே கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு. மற்ற நட்ஸில் லைசின், மீத்தியோனைன், சிஸ்டின், இந்த 3 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுமே ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் நட்ஸ் எடுத்துக்கும் போது விதைகள் மாதிரியே கலந்து எடுத்துக்கங்க. இல்லையா, நட்ஸில் குறைவாக இருக்கிற எசென்ஷியல் அமினோ ஆசிட் ஹோல் கிரெயின்ஸில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண பாருங்கள். உதாரணத்துக்கு நட்ஸை ஓட்மீலில் சேர்த்து சாப்பிடுங்க. இல்லை கடலை இருக்கே, நம்ம ஊர் நட்ஸான கடலை, அதை ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். நான் சொல்கிறது புளி சாதம், எலுமிச்சப்பழ சாதம் தாங்க. ஆனால் என்ன, இது மாதிரி சாதம் பண்ணும்போது கடலை அளவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. பீனட் பட்டர், வீட்டில் பண்ண பீனட் பட்டராக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதான் பெஸ்ட்டு. அதை ஹோல் வீட் பிரெட்டில் அப்ளை பண்ணி நீ சாப்பிட்லாம். கடைசியாக பயிறு மற்றும் பருப்பு வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மியூத்தியோனைன், சிஸ்டைன் அப்படிங்கிற 2 எசென்ஷியல் அமினோ ஆசிட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இதை எப்படி சரி செய்யலாம்? ஹோல் கிரெயின்ஸோட சேர்த்து சாப்பிட்ணும். அதாவது அரிசி, கோதுமை, சிறுதானியத்தோடு சேர்த்து சாப்பிட்ணும். உதாரணத்துக்கு காலையில் இட்லி, தோசை, மதியம் சாம்பார் சாதம், நைட்டு சப்பாத்தி, ராஜ்மா குருமா, இது மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இதன் மூலமாக கிடைச்சிருது. ஸோ இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு தான். நோவாக் ஜோகோவிச், வீனஸ் வில்லியம்ஸ், நம்ம ஊர் விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா எல்லாருமே வெஜிடேரியன் தான். ஸோ நான்வெஜ் சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்கும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வெஜிடேரியன் உணவையும் ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் உணவாக மாற்றலாம். ஸோ புரோட்டீன் வேணும் அப்படின்னா அசைவத்தை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.